இதுவரை நீங்கள் அறிவித்துள்ள திட்டங்கள் குறிப்பாக மின்சார கட்டணத்தை உயர்த்திவிட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம், உடனடியான பயிர்க்கடன் திட்டம் போன்ற சிறப்பான ஏமாற்று வேலையாகத்தான் பார்க்கப்படுகிறது. மின்வெட்டு முதல் காவல் நிலைய இறப்புகள் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் வரை பல இன்னல்களை மக்கள் சந்தித்து வருகின்றனர். போதாக்குறைக்கு விலைவாசி ஏற்றம், அரிசி விலை, எண்ணெய் முற்றுகைகளுக்கு உயர்ந்துவிட்டது. இதை கட்டுப்படுத்தி மக்களை காக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பழனியில் 100 கோடி நில மோசடி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த வழக்கில் ஒருவர் மதுரை மத்திய சிறையில் மர்மமான முறையில் மரணமடைந்தது குறித்து இந்த அரசு விளக்கப்பட வேண்டும். ஒரு அரசு சிறப்பாக செயல்பட வேண்டுமென்றால் மக்களுக்கு வரிச்சுமையை அதிகமாக ஏற்றாமல் அதன் திறமையான நிர்வாகத்தால் மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். ஆனால் வெளிப்படை தன்மையோடு செயல்படுவோம் என்று கூறும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்திலே மின்சார கட்டணத்தை அறிவிப்பின்றி உயர்த்திவிட்டீர்கள். சொத்து வரி குறைப்போம் என்று தேர்தல் வாக்குறுதியை குறிப்பிட்டீர்கள். உள்ளாட்சியில் சொத்து வரி அறிவிப்பின்றி உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டுக்கு 6% உயர்ந்துகிட்டே இருக்குது. அந்த குறைப்புக்கு உண்டான நடவடிக்கை, அந்த சொத்து வரி குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு முடிச்சிடறேன், அவ்வளோதான். ஒரே 2 நிமிஷம் அப்புறம் பேச. அது பட்ஜெட்டில் புதிய அரசுக்கான புதிய புத்தியோ முன்முயற்சிகளோ மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்களோ எதுவும் இல்லை. முந்தைய அரசின் இடைக்கால நிதி அறிக்கையில் சிறிது ஜோடனை செய்து திருத்த வரவு செலவு அறிக்கை சமர்த்திருக்கிறீங்க. நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் கோட்டத்துக்குடி காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நீலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலி அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று ஓரம் இந்த நிதி அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவதில் ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சிக்கணும். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. நீங்க சொல்லும்போது உட்காருங்க. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய
எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாண்புமிகு உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர், நான் எரிசக்தி சட்டத்துறை அமைச்சர், அவர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, ஏதோ சொல்லணும். இடையில குறுக்கிட்டாதுங்க. கடைசியா பேசுங்கன்னு சொன்ன இல்லையா? கடைசியா இப்ப பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில இருந்த இதுல சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தார்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம். அதை பத்தி பேசக்கூடாது என்பது சொல்லிவிட்டோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன். குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க, பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் அவை முன்னவர் சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க சொல்றீங்க. பேசுறீங்களா? இல்ல நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச, என்கிட்ட சொல்லுங்க, பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன். தலைவர்களே, நான் பேசுறதா வேண்டாமா? இப்படி கத்திட்டு இருந்தா இல்லங்க, நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர், இல்லை நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அக்ரி, உட்காருங்க. நான் பேசுறேன். நெருங்க. அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நீங்க என்ன பார்த்து பேசுங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு இல்ல இல்ல மாண்புமிகு இல்ல மாண்பு இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுறீங்களா? உறுப்பினர் போய் உட்காரு. நீங்க உள்ள இங்க போய் உட்கார், அவங்க இடத்துல உட்காருங்க. இதுங்க பேச வைக்கிறேன், பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன், உட்காருங்க. இல்ல நீங்க உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு தான் நான் நேரம் தரேன், உட்காருங்க. பாருங்க, அருமையா இருங்க. 45 இருங்க. முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. இருங்க. வரிசையா கோர்வையாக இருங்க. உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன், இருங்க, கேட்கறேங்க. ஒரு இடத்த இருங்க, கேட்கறேன், உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு நான் உட்காருங்க. நான் சொல்றேன், உட்காருங்க. ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையா அவருக்கு தெரிந்த கருத்துக்களை, அவர்கள் ஆட்சி செய்த சாதனைகளை விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை கூப்பிட்டு நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீ உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க சார். இதுல பேசுறதா? அப்போ
உட்காருங்க உட்காருங்க சார், நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்றீங்க? உட்காருங்க. உட்காருங்க. அந்த வார்த்தை இல்ல இல்லங்க, குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே இருந்து சொன்ன 2 பேரும் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி கேட்கற? உட்காருங்க. பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தங்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மாற்றுக்கு வேறு கட்சியை சேர்ந்த உறுப்பினர் அந்த கருத்தை ஒட்டி மீண்டும் குதிரை என்ற வார்த்தையை சொன்னால் 2 பேர் இந்த விஷயத்தில் ஒன்று சேர்ந்து கொள்வது கேட்ப என்ன தவறும் கிடையாது. உட்காருங்க. இப்போ வாங்க, மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. எதிர்கட்சி கொறடா பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உட்காருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக பேசிக்கொண்டார். நம்ம எல்லாமே அவருடைய பேச்சை கவனித்து கொண்டு தான் இருந்தோம். கடைசியாக இறுதியாக ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருந்து அதற்குரிய விளக்கங்கள் என்ற பேரில் சிலர்கள்லாம் சொன்னாங்க. அது அவர்களுக்கு ஆத்திரத்தை மூட்டுகிற அளவுக்கு அந்த நிகழ்வு இங்கே நடைபெற்று விட்டது. அதற்காக நீங்கள் ஒரு நடுநிலையாக ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்காகத்தான் அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய உறுப்பினர் என்ன சொன்னார்னா, இந்த கழுதை குதிரை என்ற பேரில் ஏற்கனவே வழக்கு மன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அது ஒன்றும் தவறானது என்று அவர் சொன்னார். அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக அவருக்கு நீங்கள் ரூலிங் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்லான்னு சொல்லலாம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கொண்டுன்னு ஒன்று சொன்னீங்க பாருங்க, அது மாதிரி இல்லை. அது மாதிரி கிடையாது. அந்த அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இல்ல நான் சொல்ல விரும்பியதும் நான் சொல்ல வந்ததும் இல்ல, குதிரை என்று சொன்ன உடனே 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நான் சொன்னேன். பேரவைத் தலைவர், உங்களுடைய பேச்சுக்கு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது செய்யவும் மாட்டோம். இல்ல, உள்நோக்கம் இல்ல, அது செய்யவும் மாட்டோம் நாங்க. ஆனா என்னன்னா, நாங்கள் எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு அந்தஸ்தெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எதிர்க்கட்சி என்று வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சை முழுமையாக நடுநிலையாக நீங்கள் நடத்தி கொண்டிருப்பது தான் எங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை. அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு நிலையாற்றில் எப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் அது அப்படியல்ல. நாங்கள் வேற கட்சி, அவங்க வேற கட்சி, அவங்க ஆண்ட கட்சி, நாங்களும் ஆண்ட கட்சி. அடுத்த முறை ஆடலான்னு நாங்கள்லாம் திட்டம் போட்டிருக்கிற கட்சி எங்கள் கட்சி. அடுத்த முறை நாங்கள் தான் ஆளணுன்ற திட்டம் போட்டு கொண்டிருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட நிலையில் அவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தீர்ப்பதற்குத்தான் வேண்டிய முயற்சி செய்யணும் மொழிய அந்த குற்றச்சாட்டு நாங்கள் இல்லை. அது மாதிரி நாங்களும் ஒன்றா இல்லை.